நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காயே பெட்டர். இதுதானே அன்னைக்கு இருந்தது. ரொம்ப ஆசைப்படாதரா, அதிகமா ஆசைப்பட்டவன் எவனுமே ஜெயிச்சதில்லை. பெண் என்றால் அழகு. எங்கிருந்து வந்தது இந்த சிந்தனை? என்ன அவங்க அப்படி சொல்லல, ஆனா ஆரம்பிக்கிறப்போ முதல்ல ஒரு ஆணை சொல்ற போது அப்படி சொல்லுவோம், ஆண் என்றால் அழகு. என்னத்த சொல்லி என்ன நான் சொல்லி என்ன நடக்க போகுது? நான்லாம் நினைச்சா இப்படி இருக்கிறவர்கள் இந்த மானுட சமூகத்துக்கு ஒரு துளி கூட பயனற்றவர்கள். பாவம் பொம்பளை பிள்ளை, நாம தானே கையை பிடிச்சி கூட்டிட்டு போனோம். அவங்களால இதுதான் அன்கான்சியஸ் பயஸ், எங்களுக்கு வேண்டாம் உங்க அனுதாபம்னு ஒவ்வொரு பெண்ணும் சொல்லணும். ஏன்னால் அடிமைத்தனத்திலேயே மகத்தான அடிமைத்தனம் ப்ரொடெக்ஷன் தான். ஓடிரு, சுத்தண்ணி மூஞ்சில கொட்டிடுவேன், போயிரு. இங்க நின்ன அப்புறமா மரியாதை கூடும். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது, நான் இந்த கடையில பாத்திரம் தேய்ச்சிருக்கேன், எனக்கு நீங்க 150 ரூபாய் கொடுக்கணும், அதையும் சேர்த்து தான் இதை நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகீழ் 2025 டைட்டில் ஸ்பான்சர் vetraHDC.com, powered by Centa Asterix Window Door and Interior Solutions, co-sponsored by ஞான சஞ்சீவனம் குருகுலம், Center for Lifestyle Excellence, digital media partner Black Sheep, radio partner Radio City, photography partner Wonder Visuals. மிஷன் மில்லியனர் கிளப் பெரிதினும் பெரிதுகேள் 2025 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ ஒரு பெண் அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அறிவு என்பது அவங்க படித்த படிப்பு, அது வெளியில் சமூகத்தில் கொண்டு வந்து சொல்லக்கூடிய அவங்க செய்யக்கூடிய காரியங்களையும் செயல்களையும் தான் அது வந்து தெரிய வரும் இல்லையா? நம்ம படிச்சுட்டு இப்படி வீட்டில் இருந்தால் யாருக்கு தெரிய போகிறது? யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு வளமான சமுதாயம் உருவாகிறது அது பெண்களோட கையில் தான் இருக்குது. இது ஆண்டாண்டு காலமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு ஆழமான அறிவு, அற்புதமான ஆற்றலும் ஒன்றிணைந்தால் எப்படி இருக்கும்? அதற்கு பேர் என்ன தெரியுங்களா? பாரதி பாஸ்கர். ஆஹா, எங்கள் வீட்டு பண்டிகைகள்லாம் வீட்டில் வந்துட்டு பலகாரம் செய்கிறாங்களோ இல்லையோ, காலையில் 10 மணிக்கு பட்டிமன்றம் போட்டு பாரதி பாஸ்கர் அவங்களோட ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த காலங்கள்லாம் இருக்குது. அண்ட் இன்னைக்கு வரைக்குமே அந்த காலங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. நிச்சயமா சிந்தனைகளை சொற்களாக வடித்து, சொற்களை சுவையாக மாற்றி, கேட்பவர்களுக்கு மனசையும் மற்றும் திறன் கொண்ட அபூர்வமான ஒரு பேச்சாளர். இவர் இன்னும் கூட ரொம்ப அழகாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு சிந்தனை தூதர் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெண்களுக்கு மட்டும் இல்லை, தன்னுடைய சிரிப்புலையும் அப்பப்போ கொஞ்சம் நக்கல் இருந்தாலும் அதை ரசிக்கிற மாதிரியும் இருக்கும். நீங்கள் போகும்போது நல்ல ஒரு அறிவையும் சேர்ந்து எடுத்துகிட்டு போவீங்க. ஆற்றலும் அன்பும் அறிவும் மிக்க மதிப்பிற்குரிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களை உற்சாகமான கைத்தட்டலோடு பணிவன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவரை பேச்சை கேட்கறதுக்கு நீங்கள் எல்லாம் ஆர்வமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் மார்னிங் சீக்கிரமே செஷன் பண்ணிட்டா இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வணக்கம்னு சொன்னா கூட கைத்தட்டுற மூட்ல இருப்பேன். நேரம் ஆக ஆக ரொம்ப சோர்ந்துருவேன். முதல் வரிசையில நிறைய நண்பர்கள் இருக்காங்க, தொழிலதிபர்கள் இருக்காங்க, நிறைய இளைஞர்கள் கண்ணுக்கு தென்படுகிறார்கள். பெரிதினும் பெரிது கேள் அப்படின்ற தலைப்போட இங்க இத்தனை பேர் கூடியிருப்பது என் மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெற்றியை நோக்கிய பயணத்தில் வெவ்வேறு கட்டத்திலே இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெற்றியை நீங்கள் சுவைப்பதற்கான பிரார்த்தனைகளை இந்த அவையில் வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். தொழிலதிபர்களாக இருக்கிற போது அதுவும் இந்த சிறு குறு தொழில் அப்படின்ற ஜேர்னியிலிருந்து போய் பெரும் கனவுகளாக இருக்கிற போது இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன கேப்சூல், அதுதான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி 2 விதமான சிந்தனைகளை இந்த மேடையில் பார்த்தேன். அண்ட் வித் யுவர் பர்மிஷன் அது 2த்தையுமே சொல்லலான்னு நினைக்கிறேன். முதல் சிந்தனை வந்து ஒரு பிரேக் த்ரூ. ஏற்கனவே இருப்பதை மாற்றுவது மாத்திரம் இல்ல, தகர்ப்பது. முன்னாடி இருந்தது சரியில்லைன்னு எப்ப தோணுதோ அதை மாத்தி கொஞ்சம் அப்படி வளைஞ்சு லேசா போய்க்கலாம். இந்த பக்கம் போன மாதிரி இருக்கும், நான் புதுசா நினைக்கிறத செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ஒரு பாதை இருக்கும்ல, அப்படி எதுவுமே இல்லாம பிரேக்கிங் அவே. அதற்கு ஒரு உதாரணம் இந்த கான்க்ளேவினுடைய தலைப்பை கொடுத்த அந்த கவிஞர். பெரிதினும் பெரிது கேள்ன்றது மகாகவி பாரதியினுடைய புதிய ஆத்திசூடியில் இருக்கிற ஒரு வரி. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல என்ன பிரேக் த்ரூ பண்ணாரு அப்படின்னா, 100 வருஷங்க, அவர் இறந்து போய 100 வருஷம் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் பொதுவான சிந்தனை போக்கு எப்படி இருப்பதுல சந்தோஷமா இருக்கணும். நாளைக்கு கிடைக்கிற பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காயே பெட்டர். இதுதானே அன்னைக்கு இருந்தது. போதும்
என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ரொம்ப ஆசைப்படாதரா, அதிகமாக ஆசைப்பட்டவன் எவனுமே ஜெயிச்சதில்லை. இதுதான் சமூகத்தினுடைய கிட்டத்தட்ட 99.9 விழுக்காட்டை சேர்ந்தவர்களுடைய மனநிலை இதுதான். இப்ப பாரதி இதை எழுதினது புதிய ஆத்திசூடின்னு ஒரு பகுதிங்க. பழைய ஆத்திசூடி ஔவை எழுதினாங்க. ஔவை எழுதின ஆத்திசூடியை நம்ம ரொம்ப வணங்குறோம், நம்ம இன்னமும் படிச்சுட்டு இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா பிரேக் த்ரூன்றது அதுதான். ஔவைய பாரதி ரொம்ப மதிச்சாரு. ஆனா ஔவை சொன்னதுல எது எது அவருக்கு சம்மதம் இல்லையோ அதை மாற்றுவதற்காகவே புதிய ஆத்திசூடியை எழுதினார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஔவை என்ன சொன்னாங்க, தையல் சொல் கேளேல் என்று சொன்னார். பெண்கள் சொல்றது கேட்காதன்னு அர்த்தம். அது சொன்னதே ஒரு பெண்ணு. ஆனா ஔவை அப்படி சொல்லியிருக்காங்க, அது இருக்கு. பாரதிக்கு இதுல உடன்பாடு இல்லை. ஆனா ஔவைய மதிக்கலன்னு இல்லை, அந்த காலகட்டத்திலிருந்து மீண்டு வர்ற போது அந்த சிந்தனைகள்ல இருந்து மீண்டு வரணும். அதனால தையலை உயர்வு செய் என்று பாரதி புதிய ஆத்திசூடியில எழுதினார். அதே மாதிரிதான் ஔவை எழுதினாங்க, தோற்பன தொடரேல். நீ உனத்துல தோத்துட்டனா விட்டு ஓடி போயிடு, அதுதான் அர்த்தம். அது தோற்பன தொடரேல். அத பாரதி மாற்றினார், தோல்வியில் கலங்கேல் என்று மாற்றினார். நீ டிஃபீட் வரும்போது கலங்காத, திரும்ப முயற்சி பண்ணுன்ற ஒரு மோட்டிவேஷன். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வருகிற போது போதும் என்ற மனம் என்பது ஔவையினுடைய சிந்தனை. பாரதி அதை உடைத்து போட்டார், பெரிதினும் பெரிது கேள். அது என்ன பெரிதினும் பெரிது? இது மட்டும் எதெல்லாம் நீ பெருசுன்னு நினைச்சியோ உன்னுடைய ட்ரீம்ன்றது அதை விட பெருசா இருக்கணும்னு அர்த்தம். அது இதை விட இந்த கான்க்ளேவுக்கு ஒரு பொருத்தமான ஒரு ஒன்லைன் கேப்சியூல் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறதுனால அதை தெரிவு செய்த அந்த குழுவினருக்கு என்னுடைய பாராட்டு. இப்போ நான் 2 வித்தியாசங்களை இந்த மேடையில் பார்த்தேன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று தான் சொல்லியிருக்கேன். அப்போ இன்னொன்று சொல்லணும், வித் யுவர் பர்மிஷன், தப்பா எடுத்துக்கலன்னா. என்னை அறிமுகப்படுத்துகிற போது பெண் என்றால் அழகு, எங்கிருந்து வந்தது இந்த சிந்தனை? என்ன அவங்க அப்படி சொல்லலை, ஆனால் ஆரம்பிக்கிறப்போ முதல் லைன் பெண் என்றால் அழகு மாத்திரம் இல்லை அறிவு. ஒரு ஆணை சொல்ற போது அப்படி சொல்லுவோமா, ஆண் என்றால் அழகு அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ அந்த லைன் இங்கே ஏன் வருது? பழக்கப்பட்ட சிந்தனை பாதையில் பயணப்பட்டு புதுமைகள் நம்மை சுற்றி இருக்கிற போது அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மை நமக்கு நாமே வந்துடும். திஸ் இஸ் வாட். அந்த சகோதரி நான் சொல்லலம்மா, நீங்க வயதுல சின்னவங்க, ஆனா அவங்க இதை சொல்லலை. இது மாதிரி எவ்வளவு பேர் சொல்றாங்க, அப்படிதானே? அது என்ன சிந்தனை? அது ஒரு மானுட உயிரை பார்க்கிற போது முதல் தகுதியாக உங்களுக்கு தெரிய வேண்டியது அவங்களுக்கு டிரைவ் இருக்கா இல்லையா என்றது மாத்திரம்தான். என்னத்த சொல்லி என்ன நான் சொல்லி என்ன நடக்க போகுது? நான்லாம் நினைச்சா இப்படி இருக்கிறவர்கள் இந்த மானுட சமூகத்துக்கு ஒரு துளி கூட பயனற்றவர்கள். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். ஆனா இன்னொரு செட் இருக்காங்க, என்னால முடிஞ்ச அளவு இதை நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னால முடியும்னு நம்புறவங்க, சுற்றி இருக்கிற பாதைகள் முழுக்க இடிஞ்சு கிடந்தாலும் எனக்குன்னு ஒரு வழியை கண்டுபிடிச்சு முன்னாடி என்னால போக முடியும்னு நம்புறவங்க. அதனால மானுடத்தில் 2 பிரிவு தான் இருக்கு, ஆண் பெண்ணு கூட கிடையாது. என்னால முடியவே முடியாதுன்னு நினைக்கிறவன், என்னால முடியும்னு நம்புறவன், இந்த 2 பார்ட்டு தான் இருக்கு. அதில் பெண் என்றால் அழகு, ஆண் என்றால் வீரம். These are all myths which we have to get away from. இது conscious bias இல்ல, unconscious bias. பயஸ்னா தெரியல உங்களுக்கு, பொம்பளைகளால் இதை செய்ய முடியாதுன்னு ஓப்பனாகவே ஒரு காலத்தில் சொல்லியிருக்கு. இப்பவும் சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் ஓப்பனாகவே சொல்லாங்க, பொம்பளை புள்ள நீ செஞ்சிருவ. இது கான்ஷியஸ் பயஸ். அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல், பாவம் பொம்பளை பிள்ளை நாம தானே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனோம், அவங்களால. இதுதான் அன்கான்ஷியஸ் பயஸ். எங்களுக்கு வேண்டாம் உங்க அனுதாபம்னு ஒவ்வொரு பெண்ணும் சொல்லணும். ஏன்னால் அடிமைத்தனத்திலேயே மகத்தான அடிமைத்தனம் ப்ரொடெக்ஷன் தான். உன்னை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் செஞ்சு தரேன்ப்பா. ஐயோ நீ அவ்வளோ தூரம் போய் தனியாக செய்ய முடியுமாப்பா, நாங்கள் இருக்கோம் இல்லை, இப்படி சொல்கிறவங்க தான் அடிமைப்படுத்துகிறவர்கள். இல்லைங்க, உங்கள் அனுதாபம் எனக்கு வேண்டாம், நான் செய்ய முடியும்னு ஒவ்வொரு பெண்ணும் சொல்லணும். ஆண்களுக்கும் அதே தான். உங்களை சுற்றி இருக்கிற பல பேர் இதில் நான் பார்க்குற மட்டும் என் கண்ணுக்கு தெரிகிற வரை ஒரு 3 கேட்டகரி இருக்கீங்க தொழிலதிபர்களில். ஒரு கேட்டகரி இப்போ தான் வந்திருக்கீங்க, எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம், காலை வச்சு பார்க்கலாம், உள்ள அப்படியே இழுக்கலைன்னா தொடர்ந்து போகலாம், இல்லாட்டக்க வெளியில் வந்துடலாம். இப்படி ஒரு கேட்டகரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் இருப்பீங்க, அதனால சொல்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றவங்க. 2வது கேட்டகரி வந்தாச்சு,
ஆச்சு, ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. என்னப்பா இவ்வளவு கஷ்டம்னு ஆண்டர்பிரினர் லைஃப்னு ஒரு போய் சொல்லலையே, நமக்கு யாருமே சொல்லலையேடா. சுத்தி இருக்கிற 4-5 பேர் நண்பா நீ செய் நண்பா நான் நிக்கிறேன் நானே. 4 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒத்தனையும் காணும். அவன் வேற வேற வேலையில செட்டில் ஆயிட்டான், ஒத்தையில விட்டுட்டாங்க. என்ன இதுல பியூட்டினா, இந்த வாழ்க்கையில என்னைக்கு எங்கிருந்து அடி விழுன்னு கடைசி மட்டும் நாமே கண்டுபிடிக்கவே முடியாது. காலையில எந்திரிக்கிற போது எல்லாம் நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு அப்படியே வானத்தையே நான் கயிறாக திரிக்க போகிறேன்னு கிளம்புவீங்க, எங்கிருந்து அடி விழுறதுன்னு தெரியாது. ஆனா வீட்டில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க உங்களை இன்னும் முழுசா அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் தேவையாப்பா நமக்கு, இதெல்லாம் நமக்கு ஆகுமா? அதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இது வேணாண்டா, கிடைக்கிற வேலையை விடாதடா அப்படின்னு அன்னைக்கே நான் சொன்னேன்னு சொல்றதுக்கு உங்களை சுத்தி எப்பவும் ஒரு 10 பேர் இருப்பாங்க. கீழே எப்ப விழ போறீங்கன்னு பாக்குறதுக்கே நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப சந்தோஷப்படுறவன் யாருன்னா நம்ம பக்கத்துலயே நின்று கை கொடுத்தான்னு நேத்திக்கு அவன் தான். இன்னைக்குன்னு பார்த்து ட்ரம்ப் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நேத்தி மட்டும் உங்க பிளான், பிசினஸ் பிளான் அப்படி போயிட்டு இருந்தது. அவருக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்து தொலைச்சா நமக்கு என்ன வந்து? ஒரு பரிசு தானே, அவ்வளவுதானே கேட்கிறாரு. ஒரு பரிசு என்ன, கண்ணா லட்டு தின்ன ஆசையா, இந்தா இன்னொரு லட்டுன்னு 2 நோபல் பரிசு கூட கொடுத்துடலாம். ஆனா அது நடக்காத காரணத்தினாலோ எதனாலோ whatever be the reason, டாரிஃப் ஏறிக்கிட்டே போச்சு. அது தொடர்பான டெக்ஸ்டைல் துறையிலையோ அந்த ஆன்சிலரி யூனிட் துறையிலையோ இருந்தவங்களுக்கு அந்த நியூஸ் வர்ற போது எப்படி நேற்றைக்கு மட்டும் இருந்த வாழ்க்கையை நீங்களா மாத்தினீங்க? நீங்க உங்க உழைப்பை குறைச்சிங்களா? நீங்க உங்களுடைய கமிட்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கிட்டீங்களா? நீங்க எதுவுமே மாறலையே. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம வேறு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நபர் அல்லது ஒரு அரசாங்கத்தினுடைய முடிவினால் உங்களுடைய பிசினஸ் பிளான் அத்தனையும் மாறும் என்று சொன்னால் அதுதான் ஆண்டர்பிரினருடைய வாழ்க்கை. எது உங்களை நாளைக்கு வந்து நீங்கள் நிற்கிற நிலத்தை அசைக்கும்னு உங்களுக்கே தெரியாது. அதுதான் ஒரு ஆண்டர்பிரினருடைய வாழ்க்கை. இப்ப நீங்க உள்ள வந்து 4-5 வருஷம் ஆயிடுச்சு, திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. முன்னாடி ஏதாவது ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிருப்பீங்க, சில பேர் நேரடியா வந்திருப்பீங்க, சில பேர் ஒரு இடத்துல ஒரு 4-5 வருஷம் 2-3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. போனை எடுத்து பழைய பாஸோட நம்பர் இன்னும் கான்டாக்ட்ல இருக்கான்னு சில பேர் பார்ப்போம். போயிடலாம், ஒருவேளை கூப்பிட்டு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தா திரும்பி போயிடலாம். இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஜெயிலர் படத்துல ரஜினி சொல்வார்ல, அண்ணா ரொம்ப தூரம் வந்துட்டேன், இனிமே திரும்பி போக முடியாது. அதுதான் 3வது கேட்டகரி, இனிமே திரும்பி போக முடியாது. இந்த 3 கேட்டகரியிலுமே இருக்கிற உங்களுக்கு உங்களினுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய சிக்கல்களில் ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேசணும்னு வந்திருக்கேன். நேரமும் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. வாட் அபவுட் யுவர் ஸ்ட்ராட்டஜி, அதை பற்றி தான் நான் பேசணும்னு வந்தேன். இந்த ஸ்ட்ராட்டஜின்ற வார்த்தையை வந்து மிக தவறாக பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை among the MSME sector. முதல் விஷயம், your business plan is not your strategy. இப்போ எல்லாருக்கும் ஒரு business plan இருக்கு இல்லைங்களா? இந்த வருஷம் இவ்வளோ சேல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வருஷம் இவ்வளோ செலவு இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வருஷம் நான் இன்னும் புதுசா சில கஸ்டமர் செக்மெண்ட்ஸை நோக்கி போறேன், இல்லை நான் ஒரு புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்க போறேன். இந்த மாதிரிலாம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற பிளான் இருக்குல்ல, பிளானிங் இஸ் நாட் யுவர் ஸ்ட்ராட்டஜி. தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஏன்னா பிளான் என்பது மாறக்கூடியது, ஸ்ட்ராட்டஜி என்பது மாறாது. பிளான் மாறும். ஏன் மாறும்? ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா பிளான் மாறும். ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது, உங்க பிளான் மாறலாம். Maybe you expect a slightly higher demand. பிளான் என்பது மாறக்கூடியது, மாற்ற வேண்டியது. ஸ்ட்ராட்டஜின்றது மாற்றவே முடியாது. இதுதான் நான் கனவு காணுவது, இதுதான் நான் விரும்புவது, நான் கட்டாயமா இது செய்ய மாட்டேன்னு சிலது வச்சிருக்கீங்கல்ல, அதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஆனாலும் இதை செய்ய மாட்டேன்னு சிலது வச்சிருக்கீங்க, அது இந்த ஸ்ட்ராட்டஜின்றத எங்கிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றத ரொம்ப எளிமையா தொழில் செய்த 2 பேர்ட்டு நான் சொல்லுவேன். பெரிய அளவுல இல்ல, I can't even call it a micro entrepreneur கூட அவங்கள சொல்ல முடியாது. அதுக்கும் கீழே ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் தான் அவங்கள சொல்லணும். கொரோனா முடிந்த சமயத்தில் நான் சென்னையில் இருக்கிற பகுதியில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இட்லி கடை போட்டிருந்த அன்னபூரணி அக்கா 1.5 வருஷம் கடை போட முடியல லாக்டவுன் பீரியட்னால. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் பண்ண கடை வருது. அன்னபூரணி அக்கா நல்ல தாட்டியாக உயரமாக இருப்பாங்க, பெரிய குங்குமம் போட்டு வச்சுட்டு ஒரு ட்ரை சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு வருவாங்க. அவங்க வீட்டுக்காரருக்கு கால் சரியில்லை, அதனால அந்த ஆள் பக்கத்துல உட்காந்துருப்பாரு. அவரை வச்சுட்டு தான் இந்த அக்கா வந்து ட்ரை சைக்கிள் ஓட்டும். பெரிய இட்லி பானை வீட்டுல இருந்து அரைச்சு கொண்டு வந்த ஒரு குண்டான்ல ஒரு இட்லி மாவு, சட்னி அரைக்கிறதுக்கான இதெல்லாம் வச்சு அங்கேயே ரோட்லயே கடை போடும். இந்த கடை அந்த
அந்த அக்கா வந்து கடையை போட்ட உடனே அப்படியே ஆட்கள் வராரு. உடனே ஒரு 10 டிக்கெட் வந்து ஓரமா அப்படி நிற்கும். இந்த அக்கா அவங்கள பார்த்தேன், எங்க கொங்கு தமிழ் மாதிரி எங்க தமிழ் மரியாதை தமிழ்லாம் கிடையாதுங்க. எங்க ஊர்ல கிடைக்காத ஒரு விஷயம் மரியாதை தான். உடனே எங்க தமிழ்ல அன்னபூர்ணியாக்கா, ஓய் ஓடிரு, சுத்தண்ணி மூஞ்சில கொட்டிடுவேன், போயிரு, இங்க நின்ன அப்புறமா மரியாதை கூடும், அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த லாங்குவேஜ்ல தான் பேசும் அன்னபூர்ணியா. அந்த 10 பேர் ஏன் வந்து நிக்கிறாங்கன்னு இது கணக்கு சொல்லு. நீ 113 ரூபாய் பாக்கி, நீ 200 ரூபாய் பாக்கி, நீ 57, எல்லாம் கொடுத்தா தான் நான் இன்னைக்கு இட்லி கொடுப்பேன், காண்டி தரவே மாட்டேன். அப்படி கணக்குல எல்லாம் புலி. பக்கத்துல வீட்டுக்காரர் டம்மி. அவர் என்ன செய்வாருனாக்க எல்லாரும் சாப்பிட்றாங்களான்னு கண்காணிப்பார். அது ஒண்ணுதான் அவர் வேலை. மற்றபடி இந்த அக்கா தான் எல்லாம் ஆளினால் அழகுறாங்க. எல்லாரும் வியாபாரம் பிஸியா நடக்க சொல்லுவாங்க. போயிரு, வியாபாரத்தை கெடுக்காத, கொன்றுவேன், ஓடிடு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு பையன் நகர மாட்டான். அந்த 10 பேர் அப்படியே எல்லா வியாபாரம் எல்லாம் முடிஞ்சு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கடைசியில ஒரு 30 இட்லியில கணவருக்கு ஒரு 10 இட்லியை கொடுத்துட்டு தான் ஒரு 5 இட்லியை எடுத்து வச்சுட்டு இந்த அக்கா சொல்லும், வந்து தொலை, போனாலும் போய் தொலைய மாட்டேன் அப்படின்னு அந்த 10 பேரையும் கூப்பிட்டு மீதி இருக்கிற இட்லியை, இன்னைக்கு உன் கணக்குல 20 ரூபாய் அது அதிகமாயிருச்சு, உனக்கு 17 ரூபாய், கணக்கு கரெக்டா இருக்கும், ஆனா காசு வராது. அந்த அக்காவினுடைய ஒரே ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, நான் என்ன தொழில் செய்தாலும் அதிலே இருக்கிற ஏதோ ஒரு மிச்சத்தை எதுவுமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதே இட் வாஸ் a part of her strategy. என்னங்க இதை போய் ஸ்ட்ராட்டஜின்றீங்க? பிசினஸ் எப்படி வளர்க்கிறது, எப்படி பெருசு, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நாட் நெசசரிலி. நீங்க உங்க பிசினஸினுடைய கோல்னு எதை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை அடைவதுதான் ஸ்ட்ராட்டஜி. பிளானிங் என்பது அதற்கு போகிற பல பாதைகளில் ஒரு பாதை. இந்த பாதை சரியில்லைன்னா இன்னொரு பாதையை மாத்தலாம். போக வேண்டிய இடத்தை மாற்றாதீர்கள். That is what I call a strategy. நான் 2வது உதாரணம் சொல்றேன். அதுவும் ரொம்ப சாதாரணமா கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு அம்மா. நிறைய யூடியூப் மூலமா தான் அவங்கள பார்த்தேன். புவனேஸ்வரி அவங்களோட பேரு. புவனேஸ்வரி வந்து அதாவது இந்த டிப்பிக்கலா நம்ம பார்ப்போம்ல, பிழிய அழ வைக்கிற சீரியல் கதாநாயகிகளோட கதையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான கதை. கணவரனுடைய சப்போர்ட் கிடையாது. 2 சின்ன பொம்பளை பிள்ளைங்க. she was all by herself. கோயம்புத்தூருக்கு ஒரு நாள் வராங்க. கையில அவங்களுக்கு இருந்தது 3000 ரூபாய். ஒரு கடை பிடிச்சு கொடுக்க சொல்லி ஒரு புரோக்கர்ட்ட கேட்குறாங்க. நான் வந்து இட்லி மாதிரி ஏதாவது செஞ்சு விற்பேன், எனக்கு ஏதாவது கடை பிடிச்சு கொடுங்க. அவன் சொன்னா இங்கெல்லாம் 5000 ரூபாய் ஆகுமா, கையில எவ்வளவு வச்சிருக்கோம், 3000 தான் வச்சிருக்கேன். சரி 3000 கொடு, 2000 அப்புறம் பார்த்துக்கலாம். 3000 வாங்கி எஸ்ஆன வந்தான், எங்க போனான்னு தெரியல. புது ஊரு, கையில ஒரு பைசா கூட கிடையாது. 2 பெண்களோடு ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு நடுத்தர வயது பெண் இந்த ஊர்ல தன்னந்தனியா நிக்கிறான். ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போய் பாத்திரம் தேய்க்கிற வேலையை செய்யறான். அந்த ஓனர் வந்து இவங்கள்ட்ட இருந்து வேலை வாங்கிக்கிட்டு சம்பளம் கொடுக்காம ஒரு வாரம் கழிச்சு ஏமாத்தி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. திருப்பி அனுப்பப்பட்ட போது அந்த கடையை புவனேஸ்வரி ஒரு தடவை திரும்பி பார்த்தாங்களாம். எந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பப்பட்டாங்களோ அந்த கடையை ஒரு தடவை திரும்பி பார்த்தாங்க. ஸோ இன் her own little world, படிக்காதவங்க அவங்களோட சின்ன உலகத்துல ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு என்னன்னா, இந்த இடத்துல நான் சொந்தமா கடை போடணும்னு ஒரு மனசுல ஒரு லைன் வருது. Do you call it a business strategy? I call it a business strategy. ஏன்னா அதுதான் போகவே, ஏன்னா கையில ஒரு பைசா கிடையாது. 2 குழந்தைங்களோட கொஞ்சமா சின்ன ஆர்டர்ஸ் எடுத்து சமையல் பண்ணி கொடுத்து, அப்புறமா அந்த கொரோனா சமயத்துல அவங்க சமையல் பண்றத வீடியோ எடுத்து போட்டாங்க. இந்த கொரோனா சமயத்துல எல்லாமே சமையல் பண்ணி வீடியோ எடுத்து போட்டு வீட்டுல பாயில கிடந்த அப்பத்தாலாம் ஒவ்வொரு பணியாரம் பலகாரம் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டாங்க. இவங்க போட்ட வீடியோல நெய் காய்ச்சறத வீடியோ எடுத்து போட்டாங்க. நல்ல சுத்தமான நெய்யை காய்ச்சி விற்பனை செய்வதை பற்றி அதை பார்த்து நிறைய பேருக்கு பிடிச்சது. ஏன்னா நல்ல நெய் கிடைக்கல, அவங்கள்ட்ட இருந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு புவனேஸ்வரி என்ன பண்ணிருக்காங்கன்னு குவிக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த கடையை வாங்கிட்டாங்க. எந்த கடையில இருந்து வெளில போனாங்களோ அந்த கடையை வாங்கிட்டாங்க. வாங்கின அன்றைக்கு அந்த ஓனருக்கு காசை கொடுக்கும்போது, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது, நான் இந்த கடையில பாத்திரம் தேய்ச்சிருக்கேன், எனக்கு நீங்க 150 ரூபாய் கொடுக்கணும், அதையும் சேர்த்து தான் இதை நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மொமெண்ட்ல நீங்க இருக்கீங்கன்னு நினைச்சு பாருங்களேன். நம்மளாம் அந்த மொமெண்ட்ல இருக்க வேணாம். கடவுள் நம்ம நிறைய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. பட் அந்த மொமெண்ட்ல இருக்கீங்கன்னு நினைச்சுக்கீங்களேன். அப்ப அன்னைக்கு வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்ல. என்னங்க யாருக்குமே அது நடந்தது இல்லையா? எனக்கெல்லாம் நிறைய நடந்திருக்கு, டெய்லி நடக்குது. எவன் ஃபீட்பேக் கொடுத்தாலும் அவனை திட்டுவான். அவன் பொறாம வழங்காதவன். நான் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னடா மச்சான் ரொம்ப மாறிட்டுடா, நீ ஆண்டர்பிரினர் ஆனப்புறம் ஆளே மாறிட்டுடா. என்னடா அது
ஒரு சனிக்கிழமை ஒரு பார்ட்டிக்கு வர மாட்டேங்கிற. நீங்க சனிக்கிழமை பார்ட்டிக்கு போகாத அளவு நல்லவங்க இல்ல. ஆனா இந்த ஃப்ரெண்ட்ஸோட போறதை விட யாரோட நெட்வொர்க் பண்ணா அவங்களுக்கு நல்லதோ அவங்களோட போற ஆளா கூட நீங்க ஒருவேளை இருக்கலாம். ட்ரம்ப் என்றைக்கு இந்த டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணாரோ, everybody saw it as a threat, but I see it as a great opportunity. உங்களை ரொம்ப நீங்க நம்பி ஒரு எம்ப்ளாயி அப்படியே எடுத்து வளர்த்து வந்திருப்பீங்க. அப்படியே காம்படிட்டர் லட்டு மாதிரி அவனை தூக்கிட்டு போயிடும். இந்த உலகத்தில் நன்றி இல்லையா அப்படிலாம் கொதிப்பீங்க. நன்றிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. யார் உங்களை நம்ப சொல்றது நன்றிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு? The only lesson you need to know is that the world is not fair. மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகேள் 2025. Title sponsor VetraHDC.com. Powered by Center Asterix Window, Door and Interior Solutions. Co-sponsored by Jnana Sanjeevanam Gurukulam. Center for Lifestyle Excellence. Digital media partner Black Sheep. Radio partner Radio City. Photography partner Wonder Visuals. Our supporting sponsors Icon Innovative Celebrity Speakers Bureau. Almighty Gems. Rotary Club of Coimbatore Blossom. Lord Dwellers. Lions Club International District 3241. Pixarq Photography, CN Insurance, AK Home Designs, Color Leaves, Chakra, Waste Wonder Revolution, The Event Man, Arjun Printers, Greenville Techs, Delight Foods, Talent Zen, Version Solutions, Shri Isha Knits, Divine Gratis and Co, Jai Kandamurugan Granites, Shri Pranav, Pure Soul Solar System Integrators, Pupa, Milky Mist and Wisdom Yatra. Journey for Inner Sense.